தோழர்களுக்கு வணக்கம். காற்று, மழை, புயல் எது வந்தாலும் மக்களுக்காக இறங்கி களத்தில் நின்று வேலை செய்கிறார்களே துப்புரவு பணியாளர்கள். அவங்க வேலையை பிடுங்கி தனியார்கிட்ட கொடுத்து இன்னைக்கு அவங்கள நடு தெருவில் நிற்க வச்சிருக்கிறாங்க. மழை வெயில்னு கூட பார்க்காம ஒரு வாரமா போராட்ட காலத்தில் நின்று போராட்டம் பண்றாங்களே, அவங்கள ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? உங்க மனசாட்சி உங்களை உறுத்தலையா சிஎம் சார்? ஆட்சிக்கு வந்துட்டா பணி நிரந்தரம் பண்றோம், சம்பளத்தை உயர்த்துறோம் சொன்னீங்களே, இதுதான் உங்களுடைய வாக்குறுதியா? அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்கும்போது நாங்க வாக்குறுதியே கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு அப்படியே. ஏன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவா பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசிட்டாரு, நாக்கு புடுங்குற மாதிரி. அந்த ஆதகம் தாங்காம தான் அவர் கோபத்துல கொந்தளிக்கிறாரு. ஐயா, நீங்க தான் 2021 எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க தான் அந்த அறிக்கையை விட்டுருக்கீங்க. மக்கள் அந்த அறிக்கையை வச்சுதான் ஒரு கட் அவுட் அடிச்சு போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அமைச்சர் ஐயா, நீங்க அந்த வழியா போயிருந்தா தெரியும், வீட்டுல இருந்தா எப்படி ஐயா தெரியும்? அந்த வழியா IAS IPS எல்லாமே போறாங்க, ஆனா யாருமே அங்க கண்டுக்கல. அந்த மக்கள் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதுதானே கேக்குறாங்க, ஏன் செய்யலன்னு. அவங்க என்ன IAS IPS வேலையா கேக்குறாங்க? செய்யற வேலையை நிரந்தரமா வேணும் தானே கேக்குறாங்க. இது கொடுக்கறதுல என்ன இருக்கு? காவல்துறை அடக்குமுறையை வைத்து நீங்கள் அரசாங்கத்தை நடத்தி விடும் என்று நினைத்தால் அவங்கள வச்சு அவங்க வீட்டு குப்பையெல்லாம் அள்ளிக்க வேண்டியதான். உங்க வீட்டு குப்பை, உங்க வீட்டுல இருக்கிற சிறு குழந்தைகள் போட்டிருக்கோம் டைப்பர் முதல் கொண்டோம் அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் கையால எடுத்து போடுறாங்க. சாக்காடை முதல் கொண்டு அவங்க தான் கையால எடுத்து போடுறாங்க. அதை எல்லாத்தையும் இனிமே நீங்க தான் செய்யற மாதிரி ஆயிடும். அவங்க இல்லைன்னா நாடு நாடு அப்புறம் அவங்களுக்கு தான் நம்ம தேர்தல் நாட்டில் மக்களிடம் போகும்போது அவங்க பெருக்கிறதுக்கு தொடர்பு வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இன்றைய தினம் நேற்று நள்ளிரவில் போராட்டம் பண்ண அனைத்து துப்புரவு பணியாளர்களையும் திமுக அரசு காவல்துறையினர் மூலம் இரவோடு இரவாக குண்டு கட்டாக கைது செய்து நகரின் 8க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இடங்களின் 12 மணி நேரத்திற்கு மேலாக சிறைப்படுத்தி அடைத்து வைத்திருக்கின்றனர். இல்ல, எனக்கு புரியல. ரிப்பன் மாளிகை வாசலின் போராடியே 13 நாட்கள் கழிச்சு தான் நீங்க அங்கிருந்து அவங்கள அப்புறப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் போராட அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருக்கும் தெரியாத இடத்துல அரை வழியில போராடினா நீங்க அவங்களை கண்டுப்பீங்களா? எக்கடு கட்டனா செத்து போடணும்னு சொல்லி விட்டுருப்பீங்க. சின்ன வயசு ஆண்ல இருந்து பெண்ல இருந்து முதியோர்கள் வரை காவல்துறையினர்கள் கடுமையாக தாக்கியிருக்கார்கள். உங்களுக்கு யார் அடிக்கிற உரிமையை கொடுத்தா? இதற்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா அவர்களே, இந்த மக்கள் குப்பை அழுகிற வேலையை தான் நிரந்தரமாக கேட்கிறார்கள். அதுவும் நீங்க நிரந்தரமாக இந்த பணியை செய்து தரணும்னு சொல்றதுனால தான் அவங்க போராட்டம் பண்ணி கேட்குறாங்க. இதை கூட பண்ணி தரணும்னா நீங்க என்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? இந்த துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் விரைவாக நிரந்தர பணி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பீம்.